இவ்வளோ வேகமா கார் எடுத்துட்டு எங்கடா போறேன்னு கேக்குறீங்களா? வேற எங்க, நம்ம சொந்த ஊர் கோவிலுக்கு தான். ஒரு வழியா கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கோவிலுக்கு வந்த உடனே நம்மளால நமக்குள்ள ஒரு பக்தி வந்துடுச்சு. அதே பக்தியோட கோவில் தலைவாசல வணங்கிட்டு உள்ள போனா, அடேங்கப்பா, எவ்வளவு சாமி! இவ்வளவு சாமி ஒரே இடத்துல ஒன்னா பாக்குறது எனக்கு இதாங்க முதல் தடவை. அப்படின்ற மாதிரி அவ்வளவு சாமி இருக்காங்க ஒரே கோயில்ல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமியா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு சாமியா வீடியோ எடுத்துட்டே போகும்போது, டே தம்பி, பார்த்து வா அப்படின்னு சொல்ற மாதிரி வழியில உட்காந்துருக்காருங்க. ஆறா அது அப்படின்னு தானே கேக்குறீங்க? வேற யாரு? நம்ம ஐயாவே. ஐயா உட்காந்துருக்க அழகா பார்க்கணுமே. அடேங்க அப்பா, அவ்வளோ அழகுங்க பாருங்களேன். ஐயாவுக்கு உனக்கத்தை போட்டு இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு பகவான் வேற உட்காந்துருக்காருங்க. பகவானுக்கு ஒரு உணக்கத்தை போட்டு உள்ள போனா உள்ள அவ்வளோ அமைதி. இங்க தவசேபன் சுவாமி பக்தர்களுக்கு தவம் பண்ற கோலத்துல காட்சி தர்றாங்க. தவசேபன் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து கோயிலை சுத்தி பார்ப்போம் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன். என்னடா அண்ணா கேக்குறீங்க? நம்ம முருகனை காணான்னு யோசிச்சேன். ஒரு வழியா கடைசியா நம்ம முருகனோட அன்னைக்கு வழிபாட்டை முடிச்சாச்சுங்க.